அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கேகே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேர் கருத்தரிக்கிறதுக்கு, அதாவது ஆண்களும் குழந்தை பாக்கியத்துக்காக, அதே மாதிரி பெண்களும் கருமுட்டை வளர்ச்சிக்காக, ஒரு ஆரோக்கியமான கர்ப்பத்தை தரிக்கிறதுக்காக என்ன மாதிரியான உணவு முறைகள், என்ன சத்துக்கள் நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கருத்தரித்தலுக்கு தேவையான முக்கியமான சத்துக்களும் அது நிறைந்த உணவுகளும். உதாரணத்துக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம எடுத்துக்கக்கூடிய முக்கியமான நிறைய சீட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். பூசணி விதை, முந்திரி, இதெல்லாம் எடுத்துக்கிறோம். இதில் முக்கியமான உயிர்ச்சத்து என்ன இருக்குது, முக்கியமான கனிமச்சத்து என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஜிங்க் அப்படிங்கிற சத்து இருக்குது. இந்த ஜிங்க் சத்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்களுடைய உயிரணுக்களினுடைய வளர்ச்சியையும் அதனுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ ஸ்பெர்ம் கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை ஜிங்க் சத்துக்கு இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்குமே கருமுட்டையோடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், சரியான நேரத்துக்கு வெடித்து வெளியே வரத்துக்கும், ஹார்மோன்ஸ் ரெகுலராக இருக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறது இந்த ஜிங்க் சத்து நிறைந்த உணவுகளாக இருக்கிறது. இது பூசணி விதையில் இருக்குது, முந்திரியில் இருக்குது. ஸோ ஆண்கள் ரெகுலராக முந்திரி ஒரு 5-10 வீதம் எடுத்துகிட்டு வரும்பொழுது அவங்களுடைய உயிரணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிறதாகவும், பெண்கள் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மருத்துவருடைய அறிவுரையின் பேரில் பூசணியோடைய விதைகளை ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்பொழுது கருமுட்டையோடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும், ஹார்மோன்ஸ் ரெகுலராக இருக்கும், ஓவிலேஷன் கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலம். இது பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அந்த உயிரணுக்கள் ஊர்ந்து போகக்கூடிய திறன், மொட்டிலிட்டி, அது இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை உடையதாக இருக்குது. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கருப்பையில் வீக்கம் இருக்குது, முட்டைப்பையில் வீக்கம் இருக்குது, கருக்குழாயில் வீக்கம் இருக்குது, டியூபல் இன்ஃப்ளமேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வீக்கங்கள் எல்லாத்தையும் குறைக்கக்கூடிய தன்மை உடையதாக இருக்கிறது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். அதோட சேர்த்து பார்த்திங்கன்னா கருமுட்டையோடைய வளர்ச்சியையும் சீர்படுத்தி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. மூணாவது உயிர் சத்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நம்ம சொல்லக்கூடிய வைட்டமின் டி சத்து. இது நார்மலாக செக்கில் ஆட்டின எண்ணெய் வகைகளில் நமக்கு நிறைய கிடைக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நிறைய சன்லைட்டில் நமக்கு கிடைக்குது, சூரிய ஒளியில் கிடைக்குது. இந்த வைட்டமின் டி நிறைந்த உணவு முறைகளை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் அதிகமாக இருக்கிறதோட சேர்த்து ஸ்பெர்ம் வால்யூம், அந்த லிக்விடோடைய அளவு குறைவாக இருக்கிறத பூஸ்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விட்டமின் டி சத்துக்கு இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் கருமுட்டை நல்லா வருது அப்படிங்கிறதோட கருமுட்டை நல்லா பதிஞ்சு வளரணும், இம்ப்ளான்டேஷன் ப்ராப்பராக இருக்கணும். பெண்களுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் மாதம் ருது சுழற்சி கரெக்டாக இருக்கணும், ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் வைட்டமின் டி சத்து கண்டிப்பாக நமக்கு தேவை. அது நிறைந்த உணவுப் பொருட்களை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். எண்ணெய் வித்துக்களாக இருக்கலாம், செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக இருக்கலாம், கடலெண்ணெயாக இருக்கலாம். அதே மாதிரி வெயில் போகிறது அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் நமக்கு வைட்டமின் டி சத்து கிடைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, அயன். இது பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரையில் நமக்கு நிறைய கிடைக்குது. ஸோ ஆண்களும் சரி பெண்களும் சரி நெய்யில் வறுத்த முருங்கைக்கீரையை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது ஆண்களுக்கு ஸ்பெர்மோடைய கவுண்ட்டு, மொட்டிலிட்டி, மார்ஃபோ எல்லாத்தையுமே இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மை பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரைக்கு இருக்குது. இதே பெண்களை பொறுத்த வரைக்கும் இரும்பு சத்துங்கிறது பார்த்திங்கன்னா கருமுட்டையோடைய அளவு நல்லபடியாக க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அது நம்ம ரெகுலராக முருங்கைக்கீரை எடுக்கும் பொழுது நமக்கு கிடைச்சிரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெக்னீஷியம் சத்து.
நார்மலாக வந்து ஹார்மோன் ரெகுலராக இருக்கணும், ப்ரொஜெஸ்ட்ரானுடைய அளவு அதிகமாக இருக்கணும், ஈஸ்ட்ரோஜனுடைய அளவு கரெக்டாக இருக்கணும், டெஸ்டோஸ்டிரோனுடைய அளவு ஆண்களுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னாலே மெக்னீஷியம் சத்து ப்ராப்பராக இருக்கணும். மெக்னீஷியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கீரைகளில் அதிகமாக நமக்கு கிடைக்கும், வேக வைத்த வேர்க்கடலையில் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ ஆண்கள் ரெகுலராக ஒரு 2 கைப்பிடி வேர்க்கடலை வேக வச்சது சாப்பிட்றாங்க, டெய்லி ஒரு கீரை மசியல் எடுத்துக்கிறாங்கன்னு சொன்னாலே அவங்களுடைய ஸ்பெர்மோடைய ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் மெக்னீஷியம் சத்து அப்படிங்கிறது கருமுட்டையோடைய வளர்ச்சிக்கும் இம்ப்ளான்டேஷனுக்கும் கரெக்டாக கருமுட்டை ஃபார்ம் ஆகிறதுக்கு எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்துக்கக்கூடிய சிறுதானிய வகைகள், நிறைய சிறுதானியங்கள் நம்ம எடுத்துக்கிறோம், மீன் வகைகள் நமக்கு எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு அதுலேருந்து வைட்டமின் B12 அப்படிங்கிற சத்து கிடைக்கும். இந்த B12 தான் வந்து கருமுட்டை நல்லா ஃபார்ம் ஆகி பதிஞ்சு வளர்கிறதோடு சேர்த்து நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அபார்ஷன் ஆகிட்டே இருக்குது, இல்லை கருமுட்டை வர மாதிரி வந்து அழிஞ்சு போயிடுது அப்படிங்கிற தன்மை எல்லாத்தையும் மாற்றக்கூடியதாக இருக்கிறது வைட்டமின் B12. இது அனிமல் ஃபேட்டில் அதிகமாக இருக்குது. வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் சிறுதானிய உணவுகள் அதிகமாக சேர்த்துக்கும் பொழுது, குறிப்பாக கம்பு இதெல்லாம் சேர்த்திக்கும் பொழுது நமக்கு அதுலேருந்து வைட்டமின் B12 வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதே மாதிரி வைட்டமின் B12 ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஸ்பெர்மோட DNA அதில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பு வந்து நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் கருமுட்டையை தொலைச்சிட்டு போகிற கெப்பாசிட்டி வந்து நல்லாயிருக்கும். அது வந்து விட்டமின் B12 சிறுதானியங்கள்லேருந்தும் மீன் வகைகள்லேருந்தும் நமக்கு கிடைக்குது. ஸோ அதை எடுத்துக்கும் பொழுது ஆண்களுடைய உயிரணுக்களுடைய ஆற்றல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவு முறைகளில் இந்தந்த சத்துக்கள் எல்லாம் நிறைந்த உணவுகளை கண்டிப்பாக நம்ம சேர்த்துக்கணும். ஸோ ஜிங்க் சத்து நிறைந்த பூசணி விதை மாதிரியான விஷயங்கள், ஒமேகா 3 சத்து நிறைந்த மீன் வகைகள், ஃப்ளாக்ஸீட் அரிசி விதைகள் போன்றவைகள், வைட்டமின் D சத்து நிறைந்த எண்ணெய் வித்துக்கள், சூரிய ஒளி ஈஸியாக நமக்கு கிடைக்கிற மாதிரி செய்கிறது, இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை மாதிரியான விஷயங்கள், மெக்னீஷியம் சத்து நிறைந்த கீரைகள், வேக வைத்த வேர்க்கடலை, வைட்டமின் B12 சத்து நிறைந்த அனிமல் ஃபேட்டுன்னு சொல்லக்கூடிய அனிமல் கொழுப்பு வகைகள், நமக்கு ஈரல் வகைகள், மீன் வகைகள், கூடவே சிறுதானிய வகைகள், இதெல்லாம் நம்ம சேர்த்தும் பொழுது கண்டிப்பாக கருத்தரித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக ஆண்களும் அவங்கள முழுமையாக தயார்படுத்திக்க முடியும், பெண்களும் அவங்களுடைய கருமுட்டையோடைய வளர்ச்சியை சீர்படுத்திக்க முடியும். பயன்படுத்தி பாருங்க. இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். அறிவும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஆரோக்கியம் குறித்த பல தகவல்களை வந்து நம்ம தெரிஞ்சிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ட்ரைக்ளிசரைட்ஸ் இதை வந்து எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸோ இதை குறைக்கக்கூடிய ஒரு கஷாயம் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்க இருக்கிறோம். ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து கொலஸ்ட்ராலோட ஒரு வகை தான். ஸோ நம்ம உடம்புல நம்ம எக்ஸசிவாக வந்து ஃபுட்டு எடுத்துக்கும் பொழுது அதை வந்து உடனடியான ஒரு தேவைக்கான ஒரு விஷயமா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ். ஸோ கொலஸ்ட்ராலில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ கொலஸ்ட்ராலில் வந்து ஹை டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன்ஸ், அதே மாதிரி வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ரால், வெரி லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து வெரைட்டிஸ் இருக்குது. இதில் வந்து ட்ரைக்ளிசரைட் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி அப்படிங்கிறது ஸோ நம்ம பாடியில் உடனடியான ஒரு எனர்ஜி தேவை அப்படின்னா நம்ம ட்ரைக்ளிசரைடை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம உடம்புக்கு தேவையான எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிப்போம். ஸோ இது வந்து ஒரு ஃபேட், அதாவது 3 கிளிசரைட்ஸ் வந்து சேர்ந்து இருக்கக்கூடியதான் ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ட்ரைக்ளிசரைட்ஸ் ஏன் அதிகமாகுது? எனக்கு கொலஸ்ட்ரால் லெவல்லாம் நார்மலாக இருக்குது டாக்டர், ஸோ ஈவன் வந்து எல்டிஎல் கொலஸ்ட்ராலோ இல்லை வந்து விஎல்டிஎல் கொலஸ்ட்ராலோ வந்து நார்மலாக தான் டாக்டர் இருக்குது, ஆனால் ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் மட்டும் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நபர்களை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஏன் இந்த ட்ரைக்ளிசரைடு இன்க்ரீஸ் ஆகுது, யாருக்கெல்லாம் வந்து இது இன்க்ரீஸ் ஆகும், இதை வந்து குறைக்கிறதுக்கு என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தலாம்? ஸோ இந்த ட்ரைக்ளிசரைடு வந்து யாருக்கெல்லாம் அதிகமாகும் அப்படின்னா,
உடல் பருமன் இருக்கிறவங்களுக்கு, அதே மாரி வந்து உணவுப் பொருட்கள வந்து ரொம்ப ஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ் வந்து எடுத்துக்கிறவங்க, பசிக்காம உணவுகள் வந்து எடுத்துக்கிறவங்க, நமக்கு பசி தீர்ந்த பின்னும் நம்ம வந்து உணவுப் பொருட்கள நெறைய வந்து சுவைக்காகவோ, இல்ல வந்து நம்மளுடைய சில கண்டிஷன்ஸ்ல வந்து நெறைய உணவுகள் வந்து எடுத்துப்பாங்க. அந்த மாரி நிலைகள்ல வந்து நம்ம உடலோட தேவைக்கு அதிகமான கலோரிஸ் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது, அது வந்து ட்ரைக்ளிசரைட் லெவல வந்து இன்கிரீஸ் பண்ணும். ஸோ இந்த ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, நம்ம பாடியில வந்து இந்த மெட்டபாலிக் சிண்ட்ரோம் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறிகள். ஸோ முக்கியமா இந்த ட்ரைக்ளிசரைடு வந்து அதிகமாகும்போது, அது இதய சம்பந்தமான பிரச்சனைகள வந்து உருவாக்கலாம். அதே மாரி வந்து உங்களுக்கு பிபியோட லெவல் இன்க்ரீஸ் பண்றதோ, இல்ல வந்து சுகர் லெவல இன்க்ரீஸ் பண்றதுக்கோ வாய்ப்புகள் நெறைய இருக்கு. ஸோ இன்னொன்னு உங்களுக்கு தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளோ, அதே மாரி வந்து சுகர் வந்து அன்கண்ட்ரோல்டா இருக்கு. நம்ம வந்து உடல் பருமன் ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா, ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலான ஒரு பாடியில தான் வந்து இருப்பாங்க. ஆனாலும் ரொம்ப செடென்ட்ரியான, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கும். ஏன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் இந்த ட்ரைக்ளிசரைட் அப்படிங்கிறது நமக்கு ஒரு இம்மீடியேட்டான ஒரு எனர்ஜிய குடுக்கக்கூடியது. ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு உடல் உழைப்பே இல்லாத, அதே சமயத்தில ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலே உட்கார்ந்தபடியே ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் வேலை செய்றோம். ஸோ அந்த வேலையும் வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவும் வந்து பதட்டமாவும் பண்றோம் அப்படின்னா, நம்ம உடம்புல உடனடி தேவைக்காக சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இந்த ட்ரைக்ளிசரைட் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒரு சில மாத்திரைகள் வந்து எடுத்துக்கும் பொழுது, முக்கியமா வந்து ஸ்டீராய்டு மாத்திரைகளோ, அதே மாரி வந்து பீட்டா பிளாக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது பிபிக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரைகளோ வந்து நமக்கு ட்ரைக்ளிசரைட் லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாரியான காரணங்களால வந்து நமக்கு ட்ரைக்ளிசரைடு அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, முதல்ல உணவுப் பொருட்கள்ல அதிகப்படியான உணவுப் பொருட்கள், முக்கியமா கலோரி இன்டேக் அதிகமா இருக்கிறத நம்ம குறைச்சிட்டு, பசி ஏற்படும்போது நம்ம சாப்பிடணும். அதே மாரி பசியோட அளவு வந்து நம்ம குறைஞ்ச உடனே நம்ம உணவு சாப்பிட்றத வந்து நிறுத்திடணும். சுவைக்காக உணவு சாப்பிடுறது. முக்கியமா இந்த உணவெல்லாம் சாப்பிட்ட பிறகு லாஸ்ட்டா வந்து ஒரு டெசர்ட்ன்னு நம்ம ஒண்ணு சாப்பிடுவோம். அந்த ஒரு வழக்கத்த வந்து நம்ம குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாரி ரெகுலரா ஒரு 30 மினிட்ஸ் வந்து நம்ம எக்ஸர்சைஸ வந்து ஃபாலோ பண்றது நல்லது. கூடவே ஒரு சில மூலிகைகளும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அது என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம் வந்து எடுத்துக்கலாம். அது கூட வந்து நெரிஞ்சில், நெல்லி வெற்றல், பூண்டு, கொள்ளு விதை. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம பொடி பண்ணி சூர்ணமாக்கி, கஷாயமாக்கி நம்ம சாப்பிடும்போது, அது வந்து ட்ரைக்ளிசரைட்ஸ் அளவ வந்து குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த வெந்தயம் அப்படிங்கிறது இதில வந்து சால்யுபிள் ஃபைபர் வந்து அதிகமா இருக்கிறதுனால, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள்ல வந்து அதிகப்படியான கொலஸ்ட்ரால் வந்து உட்கிரகிக்கிறத வந்து இது குறைக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சால்யுபிள் ஃபைபர் அப்படிங்கிறது நம்ம கட் பாக்டீரியாஸுக்கு தேவையான ஒரு உணவுப் பொருள் அப்படிங்கிறதுனால, பரம்பரையா சில பேருக்கு வந்து கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கும். அதுக்கு இந்த கட் பாக்டீரியாஸ் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ அதனால வந்து நமக்கு அந்த ட்ரைக்ளிசரைட் லெவல்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து பூண்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம பாடியில இருக்கக்கூடிய கொழுப்ப குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அதே மாரி நம்மளுடைய செல்கள்ல வந்து குளுக்கோஸ் வந்து யூஸ் ஆகுறத வந்து அதிகப்படுத்தும். அதனால வந்து அது போய் ட்ரைக்ளிசரைடா வந்து ஸ்டோர் ஆகுறத வந்து இது கம்மி பண்ணும். ஸோ அதே மாதிரி கொள்ளு. ஸோ கொள்ளு வந்து இளைச்சவனுக்கு எள்ளு, கொழுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கொள்ளுல இருக்கக்கூடிய பாலிஃபீனால்ஸ், அதே மாரி அதிகப்படியான ஃபைபர் கன்டென்ட் நம்ம பாடியில கொலஸ்ட்ரால் வந்து ரீஅப்சார்வ் ஆகுறத வந்து குறைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாம வந்து இது நம்மளுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு தன்மை, மெட்டபாலிசத்த வந்து பூஸ்டப் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால, ட்ரைக்ளிசரைட்ஸ் அளவ வந்து இது குறைக்கும். ஸோ அடுத்தபடியா நெல்லி. ஸோ இந்த நெல்லிக்காயில வந்து அதிகப்படியான வைட்டமின் சி சத்து இருக்கு. இது வந்து ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம பாடியில வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை அதிகமா இருக்கும் பொழுது, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள வந்து எனர்ஜியா மாத்தக்கூடிய அந்த விகிதம் வந்து அதிகப்படும். ஸோ அதனால நம்ம நெல்லி வற்றல் வந்து எடுத்துக்கும்போது, இல்ல நெல்லிக்காய வந்து நம்ம எடுத்துக்கும்போது, நமக்கு ட்ரைக்ளிசரைட் அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததா நெரிஞ்சில் விதை. நெரிஞ்சில் விதையில நிறைய ஆராய்ச்சிகள் வந்து நடந்திருக்கு. இதில இருக்கக்கூடிய சாப்போனின் கன்டென்ட் வந்து நமக்கு ட்ரைக்ளிசரைடோட அளவு வந்து குறைக்குது. அது மட்டும் இல்லாம எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட அளவையும் வந்து குறைக்குது அப்படிங்கிறது அந்த ஆராய்ச்சிகள் மூலமா தெரிஞ்சிட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து பொடி பண்ணி ஒரு சூர்ணமா ஆக்கிட்டு, அத வந்து நம்ம கஷாயமா வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது, அது வந்து ட்ரைக்ளிசரைடு அளவு வந்து குறைக்கும். கூடவே நம்ம ரெகுலரா எக்ஸர்சைஸ் பண்ண வேண்டியது அவசியம். பசி எடுத்து தேவையான அளவு மட்டும் பசிக்கு ஏற்ற மாதிரியான உணவுப் பொருட்கள வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம். ஒருவேளை நம்ம ஸ்டீராய்டு மாத்திரைகளோ, இல்ல வந்து ஒரு சில பீட்டா பிளாக்கர்ஸோ எடுத்துக்க வேண்டிய அவசியம் இருந்தது அப்படின்னா, மருத்துவர்களோட ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம். தைராய்டு மாதிரியான பிரச்சனைகளோ, கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளோ, இல்ல கண்ட்ரோல்
கண்ட்ரோல் இல்லாமல் வந்து சுகர் இருக்குது அப்படின்னா அதற்கான சிகிச்சை முறைகளையும் வந்து மேற்கொள்ளும் போது இந்த ட்ரைக்ளிசரைடோட அளவை வந்து ரொம்ப அழகாக வந்து நம்ம குறைச்சிக்கலாம். ஸோ இந்த ட்ரைக்ளிசரைடை குறைக்கக்கூடிய சூர்ணம் வந்து எப்படி தயாரிக்க நம்ம பார்க்கலாம். ட்ரைக்ளிசரைட்ஸோட அளவை குறைக்கக்கூடிய ட்ரைக்ளிப் கஷாயம் எப்படி செய்ய நம்ம பார்க்கலாம். அதில் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். வெந்தயம், பூண்டு, கொள்ளு, நெல்லி வற்றல், நெரிஞ்சிலோட விதைகள். ஸோ நெரிஞ்சிலோட விதைகளை வந்து நம்ம பொடியாக்கி வச்சுருக்கோம். இது எல்லாத்தையுமே இப்போ வந்து நம்ம உலர்த்தி பொடி பண்ணி நம்ம சூர்ணமாக வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து இந்த கஷாயம் எப்படி செய்யறது நம்ம பார்த்துக்கலாம். ஒரு 200 ml தண்ணீரை வந்து நல்லா சூடாக்கிக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு கஷாய பொடியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கஷாயம் நல்லா கொதிச்சு 4ல் 1 பாகமாக வந்து நம்ம சுண்ட வச்சு அதை வந்து வடிகட்டிக்கலாம். கஷாயம் நல்லா கொதிச்சு வற்றிடுச்சு. இதை இப்போ வந்து வடிகட்டிக்கலாம். வெந்தயம், பூண்டு, கொள்ளெல்லாம் கலந்துருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இந்த கஷாயம். ஸோ இந்த கஷாயத்தை உணவுக்கு அப்புறமா ரெகுலராக காலை மாலை 2 வேளையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ என்னால் இதை வந்து ரெகுலராலாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியாது டாக்டர்னு சொல்கிறவங்க ட்ரைக்ளிப் கேப்சூல்ஸாக நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன்லேயும் அதை வாங்கி ரெகுலராக பயன்படுத்தலாம். இது கூட உடற்பயிற்சி, உணவு முறைகளை வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள், ஸோ இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது ட்ரைக்ளிசரைட் அளவை ரொம்ப அழகாக வந்து நம்ம குறைச்சலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். புதுயுகம் நேயர்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கம். இது குட்டி ஸ்டோரி. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில் நம்ம நேரத்துக்கு டக்கு டக்குன்னு மாற்றி மாற்றி பேசுவாங்க இல்லையா, அந்த மனுஷங்களை ஒரு ஒரு உயிரினத்தோட கம்பேர் பண்ணி சொல்லுவோமே, அதுக்கு பேர் என்ன? பச்சோந்தி. அது என்னன்னா, எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னுடைய நேரத்தை மாற்றிக்கும். இப்போது பச்சோந்தி கூட பரவாயில்ல, அதை விட அருமையாக டக்கு டக்குன்னு நேரத்துக்கு தன்னுடைய நிலைமையையும் நேரத்தையும் மாற்றிக்கிற மனுஷங்க நம்மள அதிகமாயிட்டாங்க. அதில் ஒருத்தரை பற்றின கதையை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு ஊரில் ரங்கன் அப்படின்னு ஒரு பையன். இந்த பையன் நல்ல பையன். அவன் வந்து வேலை செஞ்சிட்ருக்கிறவன். ஒரு கடை தெருவில் ஒரு நாள் உட்காந்து ஒரு கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கான். இப்படி கடையில் டீ குடிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் அந்த பக்கமாக வந்த ஒரு குட்டி நாய் ஒன்று இந்த ரங்கனை பிடிச்சி கடிச்சிருச்சு. இந்த ரங்கனுக்கு காலில் ரத்தம் வழியுது. அது நாய் நல்லா கடிச்சிருச்சு. ஐயோ ஐயோன்னு கத்துறான். அவன் கூட இருந்த ஃப்ரெண்டு நாய்க்குட்டியை இறுக்கி பிடிச்சிட்டான். இப்போ என்னென்னா, நாய்க்குட்டி பிடிப்பட்டுருச்சு. இவன் காலில் ரத்தம் கொட்டுது. இந்த நாய் ஏதோ ஒரு வீட்டு நாய் அப்படின்னு மட்டும் தெரியுது, ஏன்னா கழுத்தில் பெல்ட் இருக்குது. இவங்க 2 பேருக்கு என்னென்னா, இந்த நாயோடைய ஓனரை பிடிச்சா வைத்திய செலவுக்கும் காசு ஏதாவது தேத்தலாம் அப்படின்ட்டு கையோ முய்யோன்னு கத்துறாங்க. கூட்டம் கூடிடுச்சு. அந்த மார்க்கெட் பிளேஸில் தூரத்தில் இருந்து ஒரு ஏட்டையா வர்றாரு. ஒரு சிரிப்பு போலீஸ்னு வச்சுக்கோமே. அவர் எப்பயுமே அடாவடியான ஆள். இன்னும் சொல்ல போனால் வசூல் பண்ணுறதுல ரொம்ப மன்ன. யார் எங்கே அம்பிட்டாலும் சரி, அக்யூஸ்டுக்கிட்ட எல்லாம் பயங்கரமாக பில்லை போட்டு வசூல் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்படி அவர் அந்த கூட்டத்துக்குள்ளே வந்துட்டே இருக்கிற போது நடுவில் இந்த நாய் கடிப்பட்ட ரங்கன் அவர் காலில் ரத்தம் வழியாக ஐயோயோன்னு கத்திக்கிட்டு உட்காந்துருக்கிறாரு. பக்கத்தில் அந்த நாய்க்குட்டியையும் ரங்கனோட ஃப்ரெண்டு பிடிச்சி வச்சுருக்கிறாரு. இப்போ ஏட்டையா கேட்டார், என்னையா நடந்துச்சு அப்படின்னு. ஐயா, நான் மட்டுக்கு உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேங்க ஐயா, இந்த நாய்க்குட்டி வந்தது என் காலை பிடிச்சி கடிச்சிருச்சு அப்படின்னு. நாய்க்குட்டி சாட்சியாக சொல்ல முடியும். அது வாழ்வாலும் கத்திட்டு அப்படியே நின்றுட்டு இருந்தது. இப்போ சுற்றி இருந்தவங்கெல்லாம் ஒருத்தர் சொன்னார், அல்ல அந்த பையன்தான் போன நாய்க்குட்டியை எட்டி உதைச்சான், அதனால தான் அந்த நாய்க்குட்டி கடிச்சிச்சு அப்படின்னு ஒரு ஆள் சொல்ல. இன்னொரு ஆள், இல்லை அவன் பேசாமல் தான் இருந்தான், இந்த நாய்க்குட்டி தான் வேணும்னே போய் கடிச்சிருச்சு அப்படின்னு இன்னொரு ஆள் சொல்ல. இப்போ ஏட்டையாவுக்கு குழப்பமாக போச்சு என்ன நடந்துச்சுன்ட்டு. இப்போ திரும்பி பார்த்தா, யாரா அந்த நாயை இங்கே ரோட்டில் விட்டது? இப்படி வீட்டில் வளர்க்குற நாய் மாடு எல்லாத்தையும் ரோட்டில் விடுவீங்க, அப்புறம் அதை முட்டிடுச்சு கடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்துச்சுன்னா மட்டும் இறங்கி ஓடிட வேண்டியது. இந்த நாய் எப்படி, இதோட ஓனர் யாருன்னு கண்டுபிடி, அவனை உண்டு இல்லை நான் ஆக்கிடுறேன். இப்படியே தெருவில் கொண்டு வந்து விடுவாங்க. நாய்க்குட்டியை பாரு, இது வெறி வந்த மாதிரி இருக்குது, இதை ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போனோம் அப்படி இப்படின்னு ஏட்டையா பலமாக சத்தம் கொடுக்குறாரு. அவர் நோக்கம் என்னென்னா, வர்ற நாயோட ஓனர்கிட்ட ரங்கனுக்கு ஏதாவது தேர்றதோ இல்லையோ தனக்கு ஏதாவது தேரணுமே அப்படிங்கிற நோக்கம்தான். இப்படி சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிற போது ஏட்டையா கூட எப்பயுமே ஒரு கான்ஸ்டபிள் தம்பி ஒருத்தர் எப்போவுமே இருப்பார். அவர் இந்த நாய்க்குட்டியவே உத்து பார்த்தாரு.
பார்த்தவர் ஏட்டையா காதுல ஒரு விஷயத்த சொன்னார். அப்படியே ஏட்டையா மாறிட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? ஏட்டையா ஏட்டையா நீங்க கொஞ்சம் அமைதியாவுங்க. இந்த நாய்க்குட்டி நம்ம பெரிய முதலாளி வீட்டு நாய்க்குட்டின்னு நினைக்கிறேன். பாருங்களேன், கழுத்துல பெல்ட் இருக்கு, அது பாருங்க புசு புசுன்னு அப்படியே பஞ்சு முட்டாய் மாதிரி இருக்குல்ல, அதனால இது பெரிய முதலாளி வீட்டு நாய்க்குட்டின்னு நினைக்கிறேன் ஏட்டையா அப்படின்னு கான்ஸ்டபிள் காதுல ஓத. இப்ப ஏட்டையா சுதாரிச்சுட்டார். டப்புன்னு அப்படியே பிளேட்டை மாத்தி ரங்கனை பார்த்து, ஏண்டா கடை தெருவுக்கு வந்தா கையை காலை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? போற நாய்க்குட்டியை எட்டி மிதிப்ப, அது கடிக்கும், அப்புறம் கடிச்சு பிடிச்சுன்னு உட்காந்து அழுவியா அப்படின்னு ரங்கனை திட்ட ஆரம்பிச்சாரு. ஐயா அப்படி இல்லைங்க ஐயான்னு ரங்கன் சொல்ல ஆரம்பிக்க, அதெல்லாம் நீ விளக்கம் சொல்லக்கூடாது, உன் மேலதான் தப்பு, நாய்க்கு என்னமோ அது ஆச்சுன்னா நீ தான் பொறுப்புன்னு ரங்கனை பேச. இப்ப பின்னாடி ஒருத்தர் இருந்தவர், இது தெருவில் இருக்கிற நாய் தானே, இந்த கோயில் பக்கத்துல எப்பவுமே கிடக்குமே அந்த நாய்க்குட்டி மாதிரில இருக்கு அப்படின்னு வேற ஒருத்தர் இந்த பக்கம் பேச, இப்ப ஏட்டையா காதல விழுந்துச்சு. ஓஹோ, அப்ப பெரிய முதலாளி விட்டு நாய் இல்ல போல அப்படின்னுட்டு டக்குன்னு அப்படியே பேச்ச மாத்தினாரு. இந்த ரங்கா ஜாக்கிரதையா இருக்கக்கூடாதாப்பா, இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாயெல்லாம் பார்த்தா ஓடி ஒளிஞ்சிடணும். நீ பாட்டுக்கு அதுகிட்ட காலை காட்டிட்டு இருந்திருக்க, அது கடிச்சு பிடிச்சி. இந்த நாயை பாரு, முகரையை பார்த்தாலே நல்லாவே இல்லை, இதெல்லாம் பிடிச்சி கொண்டு போய் எங்கேயாவது விடணும் ஊருக்கு வெளியில அப்படின்னு நாயை திட்ட ஆரம்பிச்சாரு. இப்ப இப்படி மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருந்தவர் தூரத்துல இருந்து அந்த பெரிய முதலாளி வீட்டு வேலைக்காரர் ஒருத்தர் வர்றதை பார்த்தார். இப்ப கான்ஸ்டபிள் சொன்னார், ஐயா பெரிய முதலாளி வீட்டு வேலைக்காரர் வர்றாரு, அவர்கிட்டயே கேட்டுருவோம் அப்படின்ன உடனே வேலைக்காரரை கூப்பிட்டு கேட்டாரு, இது யார் வீட்டு நாய் அப்படின்னு. அவர் பார்த்தாரு, இது பெரிய முதலாளி வீட்டு நாய் இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்த செகண்ட் உடனே ரேட்டையா, சரி சரி ரங்கா, ஏதாவது ஆஸ்பத்திரி செலவுக்கு தர சொல்றேன், நீ மட்டுக்கு போயிரு, இது ஏதோ தெருவில் இருக்கிற நாய் போல இருக்கு அப்படின்னு நாயை திட்ட ஆரம்பிச்சாரு மறுபடியும். இப்ப அந்த வேலைக்காரரு ஏட்டையாவை குறுக்க மறிச்சு சொன்னாரு, ஐயா ஏட்டையா, இது பெரிய முதலாளி வீட்டு நாய் இல்லைன்னு தான் சொன்னேன், ஆனா சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காருல நம்ம சின்ன முதலாளி வீட்டு நாய்க்குட்டி, கேட்டை திறந்து வச்சாங்க, டபக்குன்னு வெளியில ஓடி வந்துருச்சு அப்படின்னு அவர் சொல்ல, இவர் டக்குல அப்படியே மாத்தினாரு. என்னது, சின்ன முதலாளி வீட்டு நாய்க்குட்டியா? அப்ப அது அழகா சிங்கப்பூர்ல இருந்து வந்ததா? முதலாளி வந்துட்டாரா? எப்ப வந்தாரு? அவர் வந்து 10 நாள் ஆச்சு, அங்கிருந்து வாங்கிட்டு வந்த புது நாய்க்குட்டி தான் இது, வழி தெரியாம ஓடி வந்து இப்படி கடிச்சு பிடிச்சு அப்படின்னு வேலைக்காரர் சொல்ல, இப்ப அப்படியே அவர் பிளேட்டை மாத்தி ரங்கனை திட்ட ஆரம்பிச்சிட்டார். போடா, இதே வேலை தொழிலா போச்சு உங்களுக்குலாம், போங்க போங்க அப்படின்னு அவரை விரட்டிட்டு நாய்க்குட்டியை அன்பா எடுத்து முத்தம் கொடுத்து வேலைக்காரர்கிட்ட கொடுத்து கொண்டு போய் இதை சின்ன முதலாளி கிட்ட பத்திரமா ஒப்பட, தெருவில் சுத்திக்கிட்டு இருந்தது, அடிபட போனதை நான் தான் காப்பாத்தி கொடுத்தேங்கிறதையும் சேர்த்து நீ கண்டிப்பா சொல்லணும், சாயங்காலமா வந்து முதலாளியை பாக்குறேன் அப்படின்னு அன்பா சொல்லி வேலைக்காரர்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாரு. வேலைக்காரர் அந்த நாய்க்குட்டியை தூக்கிட்டு அப்படியே நடந்து போறாரு. ரங்கன் திருன்னு அழுதுகிட்டே உட்காந்துருக்கிறான். இப்ப நாய்க்குட்டி எல்லாரையும் வினோதமா பார்த்துச்சு. இந்த ஏட்டையா நிஜமாவே நல்லவரா கெட்டவரா, நம்மளை பாராட்டுறாரா அல்லது அந்த ரங்கனை திட்டுறாரா, இதையும் அதையும் மாத்தி மாத்தி பண்றாரு, இவங்களெல்லாம் என்ன செய்யறது அப்படின்னு தெரியலையேன்ட்டு அப்ப நாய்க்குட்டி மனசுக்குள்ள நினைச்சுதான், இந்த ரங்கனை கடிச்சதுக்கு பதிலாக இவரைத்தான் கடிச்சிருந்துருக்கணும், நம்ம அடுத்த தடவை பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு வேலைக்காரரோட நாய்க்குட்டி போச்சு. நேரத்துக்கு தகுந்த மாதிரி நிறத்தை மாத்திர பச்சோந்தி மாதிரி இது மாதிரி 1000 மனிதர்கள் நம்மளை சுத்தி இருக்காங்க. நாம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். சிந்திக்கலாமா? நன்றி.